சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு வீதி ஊர்வலமும் வீதி நாடகமும் மோதூர் பாட்டாளிபுரத்தில் இடம்பெற்றது. விழிப்புணர்வு ஊர்வலம் பாட்டாளிபுரம் கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடம் ஒன்றில் இருந்து ஆரம்பமாகி எபினேசர் சிறுவர் அபிவிருத்தி மையம் வரை இடம்பெற்றது. பாட்டாளிபுரம் எபினேசர் சிறுவர் அபிவிருத்தி மையம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் சம்பாந்துறை அல் ஒஸ்வா உயிர்காப்பு படையினருக்கு அனர்த்தங்களில் நேரடி செயற்பாடுகளுக்கு தேவையான மிதப்பு தோணிகள் மற்றும் பயிற்சி பொருட்கள் வழங்கப்பட்டன. பிரதேச செயலாளர் SLM ஹனிஃபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய பிரதி பணிப்பாளர் MACM நியாஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த 30 மாணவர்களுக்கு முதலுதவி பயிற்சிகள் வழங்கப்பட்டன. கோட்டை கல்லாறு மகாவித்தியாலயத்தில் நடைபெற்ற இப்பயிற்சி நெறியில் பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவோருக்கான செயலமர்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள தனியார் விடுதியில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. நிலையத்தின் தேசிய இணைப்பாளர் விக்டர் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் MM முகமது பிரதான வளவாளராக கலந்து கொண்டார். ஒலுவில் நைட் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம் எனும் தலைப்பிலான விழிப்புணர்வு வீதி ஊர்வலமும் ஒலுவில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரும் ஒலுவில் அல் ஜாயிசா வித்யாலய மைதானத்தில் நடைபெற்றது. இளம் விளையாட்டு வீரர்களின் முழு பங்களிப்புடன் போதைப் பொருள் பாவனையை தடுத்து ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்கில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் ஒலுவில் பிரதேச அரசியல் பிரமுகர்கள், கல்விமான்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திகாமடுள்ள மீடியா போரத்தின் அங்கத்தவர்களுக்கான ஊடக செயலமர்வும் டி-ஷர்ட் வழங்கும் நிகழ்வும் கௌரவிப்பும் ஒலுவிலில் இடம்பெற்றது. போரத்தின் தலைவர் MF ரிஃபாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பல்வேறு தலைப்புகளில் விரிவுரைகள் இடம்பெற்றன. சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜஸ்மி M மூசா, தென்கிழக்கு பல்கலைக்கழக மொழித்துறை இருக்கை பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா ஆகியோர் செயலமர்வை நடத்தினர். போரத்தின் அங்கத்தவர்களுக்கு இலச்சினை பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் வழங்கி வைக்கும் நிகழ்வு, கௌரவிப்பு நிகழ்வு என்பன இடம்பெற்றன. காத்தான்குடி ஆறாம்குறிச்சி மன்பவுல் ஹைராத் ஜுமா பள்ளிவாசலில் 49வது வருட மௌலித் மஜ்லிஸ் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எதிர்வரும் 2ஆம் தேதி வரை ஆன்மீக நிகழ்வுகள் இடம்பெற்று புதன்கிழமை அன்னதானம் வழங்கப்படும். அப்துல் ஜவாத் ஆலிம் நம்பிக்கை வலியுல்லா பொறுப்பு நிதியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறும் நிகழ்வை அதன் ஸ்தாபக தலைவர் மௌலவி AJ அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி நடாத்தி வைத்தார்.